ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சமையலுக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்கலாமா? சமையலுக்கும் காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ரேஷன் கடையிலையும் போய் நான் ஜாமான்லாம் வாங்கிடுவோம். என்னென்ன ரேஷன் கடையில் கிடச்சிச்சின்னு பார்ப்போமா? வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ரேஷன் கடையில் என்னென்ன வாங்கியிருக்கோம்னு பார்ப்போம். கோதுமை ரொம்ப நாள் கழித்து ரேஷன் கடையில் இப்போ தான் எனக்கு கோதுமை கிடச்சிருக்கு. கோதுமை 6 மாதத்துக்கு மேலே இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு கோதுமை ரேஷன் கடையில் கிடச்சி. கோதுமை கிடச்சிருக்கா. அப்புறம் 2 கிலோ சீனி. நான் பெரும்பாலும் காப்பி போட மாட்டேன், எப்பமாவது ஒரு தான் போடுவேன். அதனால் எனக்கு போதும். அதனால் 2 கிலோ தாராளம் போடும். பருப்பு 1 கிலோ. கடப்பருப்பும் போடுவேன், இதுவும் போடுவேன். வேஸ்ட்டு பண்ண மாட்டேன், எந்த ஒரு பொருளையுமே வேஸ்ட்டு பண்ண மாட்டேன். அதனால் கடப்பருப்பும் போடுவேன், ரேஷன் பருப்பும் போடுவேன். அதனால் எனக்கு போதும். 1 லிட்டர் ஆயில் கிடச்சிச்சு. ஆயில் நான் வந்தோடனே பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அரிசியும் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா இட்லி தோசைக்கு போடலாம் அப்படின்ட்டு. சாப்பாடுமே நாங்கள் ரேஷன் அரிசி போய் சாப்பிடுவோம். நாங்கள் சாப்பிட தான் செய்வோம். அதனால் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இது வந்து உளுந்து 1 கிலோ. இது கடையில் வாங்கினது. 1 கிலோ உளுந்து வாங்கியிருக்கேன் மாவரைக்க. அப்புறம் பொடலங்காய் இது கூட்டுக்கு. அப்புறம் கொஞ்சம் ஜாமான் வாங்கியிருக்கேன். இது எல்லாம் சேர்த்து 100 ரூபா. இவ்வளோ பொருள் 100 ரூபா. கோஸு, பொடலங்காய், சாம்பார் பொடி. ரேஷன் பருப்பு போடுவேன்னு சொன்னாலும் அதனால் ரேஷன் பருப்பு கூட கொஞ்சம் கடை பருப்பு, துவரம் பருப்பு, கொஞ்சம் பாசி பருப்பு. அதுக்கு தான். இது வந்து ரேஷன் அரிசியில் மாவு அரைக்கிறதுக்கு உளுந்து. இது சாம்பார் பொடி 2 போடும். நல்லா சாம்பார் வாரத்தில் 2 தான் இருக்கும். இது புளி. இது வெந்தயமும் கடுகும். இது வந்து சிறுகிழங்கு கூட்டு வைக்க நல்லாயிருக்கும். இவ்வளோ கிழங்கும் 30 ரூபா. பொங்கல் முடிஞ்சும் ரேட்டு குறைய மாட்டேங்குது. கேரட்டு, இந்த காயெல்லாம் சேர்த்து ஒரு 30 ரூபா. மொத்தமாக சேர்த்து 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். என்னோட மினி விளாக் அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்ட்ராபெரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.